ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு 1 டம்ளர் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. இதை நல்லா 2-3 தடவை கழுவி சுத்தம் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு 2 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம், 1 தக்காளி, 3 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பட்டாணி, பச்சை பட்டாணி எடுத்துக்கோங்க. இப்போது தேங்காய் பால் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்து பின்னாடி உள்ள தோலை சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி ஒரு வடிகட்டி போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடாகவும் அதில் 1 டீஸ்பூன் அளவு நெய், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம் அதை உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கவும் அதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 கைப்பிடி அளவு புதினா அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம உரித்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணி அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம நறுக்கி வச்சுருந்த 4 பச்சை மிளகா காரத்துக்காக உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம 1 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு 3 டம்ளர் அளவு தேங்காய் பால் தேவைப்படும். நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப திக்காக இருந்தால் நீங்கள் தண்ணி ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருந்த ஒரு தக்காளியை உள்ளே சேர்த்துக்கலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி விட்டு லைட்டாக எல்லா பக்கமும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் சிம்மிலேயே வச்சு வேக விடுங்க. 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா அழகாக உதிரி உதிரியாக தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், பாஸ்மதி அரிசி உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு நான் சைடிஷாக சிக்கன் கிரேவி வச்சுருக்கேன். நீங்கள் கத்திரிக்காய் கிரேவி கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.